ஹாய் ரோஜா தியேட்டர் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு G5ல வெளியாகக்கூடிய ஒரு வெப் சீரிஸ், சட்டமும் நீதியும். இந்த வெப் சீரிஸ்ல பருத்திவீரன் சரவணன், எம்.வி. நம்ரிதா, அரோல் சங்கர், சண்முகம், திருச்செல்வம், விஜயாஸ்ரீ, இனியாராம் இப்படி பல பேர் இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா, இதுவரை நம்ம பார்க்காத ஒரு வெப் சீரிஸ், ஒரு கதை. அந்த கதையை ஸ்கிரீன் பிளே லெவல்ல மிக அற்புதமா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா எந்த ஒரு படம் முடிஞ்ச உடனேயுமே இந்த ஹீரோக்கு பதிலா இந்த ஹீரோ நடிச்சிருந்தா நல்லா இருக்கும், இவர் பண்ணியிருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க. ஆனா இந்த வெப் சீரிஸை பாக்குறவங்க பருத்திவீரன் சரவணனோட இடத்த வேற யாராலையும் ஃபில் பண்ண முடியாது, இந்த படம் அவரோட படம் அப்படிங்கிற இடத்த அவரே ஃபில் பண்ணிட்டார். இந்த வெப் சீரிஸ் மொத்தம் 6 எபிசோடு. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பாலாஜி செல்வராஜ், அப்புறம் சசிகலா பிரபாகரன் அப்படிங்கிறவங்க இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே தரமான ட்விஸ்ட் வச்சு மிக பிரமாதமா பண்ணியிருக்காங்க. கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் சீன்லயே ஒருத்தர் கோர்ட் முன்னாடி தீ குளிச்சிடுறாரு. அதை யாரும் ஒரு பொறுப்பா பார்க்கல. அப்போ சரவணன் என்ன பண்றாரு, அந்த கேஸை நம்ம எடுத்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. அந்த தீ குளிச்சவர் ஒரு மனநோயாளி அப்படின்னு தெரிய வருது. அவர் எதுக்காக தீ குளிச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பொண்ணு காணாம போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆனாலும் அவர் ஒரு மனநோயாளி, ஆனா இப்ப சரியாயிட்டாரு இப்படிங்கிறதாங்க கதை. இந்த கதை இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரி, ரொம்ப சைலண்டா, ரொம்ப நேச்சுரலா பருத்திவீரன் சரவணனும் அவர் கூட இருக்கிற பொண்ணு நம்ரிதாவும் அவ்வளோ அற்புதமா நடிச்சு இந்த வெப் சீரிஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து சுவாரஸ்யமான காட்சிகள் ட்விஸ்டா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் ஒரு நல்ல வெப் சீரிஸா அமையும். கண்டிப்பா ஒரு G5 OTTல பாருங்க. 100% ஒரு நல்ல வெப் சீரிஸை பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும். இதோட நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திக்கலாம். அப்புறம் இந்த வெப் சீரிஸோட கேமராமேன் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இந்த காட்சிகளை இப்படிதான் வைக்கணும், அந்த கோர்ட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த சரவணனோட சேர் சீட்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு நேச்சுரலா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நேச்சுரலா காட்டி மிக அற்புதமா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதோட நான் அடுத்த ரிவ்யூல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.